ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்ட் அடுத்ததாக அவார்ட் கொடுக்கறதுக்காக யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, யூஸ்வலாகவே இந்த சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கும். நம்ம ஆக்டிங் பண்ணுறோம், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரு டயலாக் மாற்றணுன்னா கூட டப்பிங்கில் போய் பயங்கரமாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ டப்பிங்லேயே ஒரு பேர் போன ஒரு ஆர்டிஸ்ட் தான் இவர். ஆக்டர் கூட நிறைய படங்கள் அண்ட் சீரியல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தாசரதி சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்த ஈவெண்ட் நடக்கிற இந்த வென்யூ ரொம்ப பொருத்தமான ஒரு வென்யூ. இது மியூசியம், பழமையை பராமரிக்கிற ஒரு இடம். ஆனால் அந்த பழமை புதியவர்கள் பல பேரை துறைத்துறையில் வரும்போது அவங்கள அங்கீகரிக்கிறதுக்காக இந்த இடத்துல நடக்கிறது. பழமை புதுமையை ஆதரிக்கிற அங்கீகரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. விருது பெறும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய நல்வாழ்த்துகள். பெஸ்ட் டப்பிங் இன்ஜினியர் ஆஃப் த இயர் 2024 ஆண்டுக்கானது வெங்கடபாரி அவர்கள் மகாராஜா திரைப்படத்திற்காக. வணக்கம் சார். வணக்கம். ஃபியூ வேர்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த ஃபீல், இந்த அவார்ட்? இங்கே வந்த எல்லாருமே சொன்னாங்க, இந்த படத்துக்காக நான் வாங்குகிற முதல் அவார்டு. நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார், அப்படி நீங்கள் சொன்னோன்னு விட முடியாது. ஸோ ஒரு டப்பிங் இன்ஜினியராக இப்போ எங்களுக்கு ஓகே படம் எடுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்குது, அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம கேட்டுகிட்டே இருக்க போகிறோம், அதில் கரெக்டான சென்ஸ் பிடிக்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுடைய ஒர்க் அண்ட் அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா சார்? டப்பிங் இன்ஜினியர் அப்படின்றது அப்படி ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு படத்தோட அப்டேட் வரும்போது, ஒரு பெரிய படத்தோட அப்டேட் வரும்போது அந்த ஆர்டிஸ்ட் அவர் டப்பிங் பணிகளை தொடங்கினார், முடித்தார் அப்படின்றதெல்லாம் வரும். டப்பிங்கில் அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இது எல்லாமே நிறைய வரும். அஃப்கோர்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றியும் நிறைய வெளியில் தெரியும். முதல்ல டப்பிங் என்ஜினியர் அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு அங்கீகாரம் எனக்கு இந்த 3 மூலமாக கிடச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்காக மட்டும் இல்லை, நிறைய நல்ல டப்பிங் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்க சார்பாகவும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் 3 அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு சார். ஒரு டப்பிங் இன்ஜினியரையும் நாங்கள் ஒரு டைரக்டர்னு சொல்லலாமா? ஏன்னா ஆக்டிங்காக ஒரு நடிப்பு வாங்குறது ஓகே, நீங்களும் கிட்டத்தட்ட அதே தானே பண்ணுறீங்க. ஒரு குரலில் இருக்கிற நடிப்பையும் நீங்கள் வாங்குறீங்க, அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படி தானே சார்? அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் இயக்குனருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல டெக்னீஷியன்றவங்க இயக்குனருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்றது தான் நான் உண்மையாக சொல்லணும். எல்லா படமுமே ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. எந்த படத்துலையும் நான் இந்த படத்தில் சிறப்பாக வேலை செஞ்சேன், அந்த படத்தில் சிறப்பாக வேலை செஞ்சேன், அதில் சுமாராக வேலை செஞ்சேன், அப்படி கிடையாது. எல்லா படத்துலையுமே சிறப்பான வேலையை தான் செய்கிறோம். கண்டிப்பாக. ஒரு சின்ன விஷயத்தை இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஒரு பின்னணி குரல் கலைஞர் முறையில் பல சமயங்களில் நாங்கள் எங்கள் குரலை நம்பி பேச போகிறத விட இவங்க விரலை நம்பி பேச போகிறது உண்டு. அவர் ரொம்ப தன்னடக்கத்தோடு பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் அளவுலேருந்து ஒரு மாத்திரை ஒரு படிக்கு ஒன்று விஷயம் சொல்கிறேன். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னீங்க ஃபீல்டில் நடக்கக்கூடிய தவறுகளை கரெக்ட் பண்ணுறதுன்னு. அதை நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன், தவறுகள் இல்லை. ப்ரொடக்ஷன் ஷெட்யூலில் நிற்கும் போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைக்ரோவேவ் அவன் இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி, அங்கே சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. அப்போ அந்த சிறு விஷயங்கள் கூட கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் டப்பிங். அந்த இடத்துல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல் ஆடியன்ஸ் டப்பிங் இன்ஜினியர். கண்டிப்பாக ஒரு டைலாக், பஞ்ச் டைலாக், இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மெகாஸ்டார்ஸ் எல்லாரும் பஞ்ச் டைலாக் பேசி ஆடியன்ஸ்க்கு போய் சேருதுன்னா, அந்த பஞ்ச் டைலாக் முதல் தடவை கேட்ட உடனே டப்பிங் இன்ஜினியர் ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா அது வெற்றி, இல்லைன்னா வெற்றி இல்லை. இவ்வளோதான் கணக்கு அது. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷன் அவர் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது. சினிமாவில் பொதுவாகவே திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல பேரினுடைய உழைப்பு இன்னும் வெளிச்சத்துக்கு வரல. இந்த முயற்சி, இந்த நிகழ்வு ஆகச்சிறப்பானதாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஆங்கிலத்தில் வார்த்தை குறைவு, டெக்னீஷியன்ஸ்க்கு அவார்டுன்றாங்க, தமிழில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்.
டெக்னீஷியனுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்குமான விருதுக்கு பெரிய ஆகாயம் பூமிக்குமான வித்தியாசம் இருக்கு. நுட்பம் தெரிந்தவர்கள், நிபுணர்கள், அப்படிப்பட்ட புதியவர்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்து திரைத்துறையில் பிரபலமானவங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும். அவங்களுக்கான ஒரு புதிய முகவரையும் அடையாளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற உங்கள் முயற்சி உங்களுக்கான ஒரு புதிய அடையாளத்தையும் ஏற்படுத்தி தரணும்னு எல்லாம் உள்ள இயற்கையை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் நீங்கள் எங்களோட இணைஞ்சதுக்கு. இன்னும் பல படங்கள் நீங்கள் பண்ணணும், பல வெற்றிகள் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார். இது எனக்கு மகாராஜாவுக்காக கொடுத்துருக்கீங்க. ஜே பேபி படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்காகவும் நான் வாங்கினதான் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த படம், இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் இந்த இடத்துல நாங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் பார்க்குறோம். அந்தந்த ஆர்டிஸ்ட் அவங்கவுங்க போர்ஷனை மட்டும் பார்த்துருப்பாங்க. படம் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். படம் ஃபுல்லாக மற்றவங்க எப்படி பேசுனாங்கன்றதை பார்த்துருப்போம். சார் அது அப்படி இருக்குது, நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுங்கள், ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி வேலை வாங்குவோம். அப்படி வாங்கும்போது தான் அந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். ஜே பேபி படத்தில் வந்து எல்லாமே அதில் இருந்துச்சு. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது வந்த மொதல் ஃபீல் வந்து என்னென்னா, இதை அப்படியே எடுக்கணும், அதே மாதிரியே எடுக்கணும் அப்படின்றது தான். அதுக்காகவும் இந்த விருது கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நன்றி. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னதுனால எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு சார். இப்போ நீங்கள் ஒரு படத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுக்கும்போது அதில் இருக்கிற சாயல் மாறாமல் நீங்கள் அதை எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி, ஊர்வசி மேம் மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வேலை வாங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இந்த இது இல்லை, இது கொஞ்சம் மாற்றி பேசுங்க, அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? ரெண்டு பேருமே பேய்ங்க அப்படி தான் சொல்லணும். என்னென்னா அந்த டேக்குக்கு முன்னாடி வரைக்கும் சாதனமாக அப்படின்னு நின்றுருப்பாங்க. டேக் போகும்போது ஊர்வசி மேம்லாம் எப்படி சுரேஷ் சார் சொன்ன மாதிரி கட் சொல்லாமல் அவங்க உட்காந்துருப்பாங்க. நான் ஒரு ஸ்பேஸ் பார் தட்டினா கட் ஆகிடும், அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கேன், என்னப்பா என்னாச்சு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுவேன். இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறது வந்து எங்களுக்கு பிளெஸ்ஸிங். விஜய் சேதுபதி எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து அவரே பெருசாக க்ரியேட் பண்ணுவார், அவரே ரீக்ரியேட் பண்ணுவார், அவரே நிறைய மேம்படுத்துவார். அவர்கிட்ட நாம் இல்லை சார் அது இப்படி இருக்கலாமா அப்படின்னா அதை யோசித்து பார்த்து அந்த செகண்டில் அவர் ரியாக்ட் பண்ணி நல்லா இருக்குது, அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சார் கூட ஒர்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. நன்றி சார். தேங்க்யூ.